பெஞ்சல் புயல் வடகடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுகந்திடம் கேட்டறியலாம். வணக்கம் சுகந்த், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தனலட்சுமி, பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்தது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது வங்கக்கடலோரம் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் இன்று காலை கரை கடந்தது. அதாவது பெஞ்சல் புயல் வடகடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது சராசரியாக காலை 11:30 மணி அளவில் வலுவிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெங்கல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அடுத்த 12 மணி நேரத்தில் தமிழக நிலப்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடகடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெங்கல் புயல் கடந்த 12 மணி நேரத்தில் நிலையாக இருந்தது என்றும் இன்று காலை 11:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுவிழந்தது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கு அருகில் கடலூருக்கு வடக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்தில் இருந்து கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இது மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து அடுத்த 12 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனால் பாண்டிச்சேரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது கூட மழை பெய்து வருகிறது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்.